மன்னா மழையில் நனைய மனமகிழ்வோடு உங்களை வரவேற்கிறோம். தரித்திரருக்கு சுவிசேஷம், திருச்சபைக்கு சத்தியம், இந்த இரண்டையும் இரண்டர கலந்து உங்களுக்கு வழங்குவதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். உங்கள் காதுகளை கடன் கொடுங்கள், கருத்தாக நீங்கள் கவனியுங்கள். செய்திக்கு பிறகு உங்களுடைய ஜெப குறிப்புகளை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். திருமறை சார்ந்த ஆலோசனைகள் உங்களுக்கு தேவை என்றால் எங்களுக்கு அவற்றையும் நீங்கள் தெரியப்படுத்துங்கள். கருகலான திருமறை பகுதிகளுக்கு உங்களுக்கு விளக்கங்கள் வேண்டுமென்றாலும் நீங்கள் எங்களுக்கு எழுதலாம். கீழ்கண்ட மின்னஞ்சல் முகவரி, தொலைபேசி எண்கள், அவற்றின் மூலமாக நீங்கள் எங்களை எப்பொழுதும் தொடர்பு கொள்ளலாம். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். மன்னா மழையில் நனைய மறுபடியும் உங்களை வரவேற்கிறேன். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். பரிசுத்த வாழ்க்கை என்பது பாவத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட, தேவனுக்கென்று பிரத்யேகப்படுத்தப்பட்ட வாழ்க்கையாகும். திருச்சபை என்றால் பரிசுத்தத்திற்கு அழைக்கப்பட்டவர்கள் என்பது பொருள். நீங்களோ உங்களை அந்தகாரத்திலிருந்து தம்முடைய ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வரவழைத்தவருடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படி தெரிந்து கொள்ளப்பட்ட சந்ததி, ராஜரிக ஆசாரிய கூட்டம், பரிசுத்த ஜாதி, அவருக்கு சொந்தமான ஜனம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. திருச்சபை மக்கள் நீங்கள், நான் பரிசுத்த ஜாதியினர் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாக வேண்டும் என்பதே தேவனுக்கு சித்தம். இந்த உலகத்தில் மனுஷகுமாரனாக இயேசு கிறிஸ்து வந்த பொழுது, என் சீஷர்கள் பரிசுத்தமாக இருக்கத்தக்கதாக நான் என்னையே பரிசுத்தமாக்குகிறேன் என்று சொன்னார். ஆண்டவரே தம்மை தாமே பரிசுத்தத்தில் காத்துக்கொள்ள வேண்டியது இருக்கிறது என்றால், நீங்களும் நானும் எவ்விதமாக நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்பதை நாம் அறிந்திருக்கிறோம். பரிசுத்தமின்றி நாம் ஜெபிக்க முடியாது, பரிசுத்தமின்றி நாம் ஆராதிக்க முடியாது, பரிசுத்தமின்றி நான் பிரசங்கிக்க முடியாது, பரிசுத்தமின்றி காணிக்கை போட முடியாது, பரிசுத்தமின்றி ஆண்டவருக்கு ஊழியம் செய்ய முடியாது, பரிசுத்தமின்றி கர்த்தருக்கு அடுத்த கட்டட திட்டங்களில் ஈடுபட முடியாது, பரிசுத்தமின்றி வாழவும் முடியாது, ஆண்டவரை ஒரு காலத்திலே வரவேற்கவும் முடியாது. பரிசுத்தம் நாம் இஷ்டப்பட்டு தெரிந்து கொள்ளக்கூடிய ஒரு காரியம் அல்ல, நம்முடைய தலையின் மேல் விழுந்த கட்டாய கடமை ஆகும். பரிசுத்தம் என்பது பரவசமான நிலைமை அல்ல. பரிசுத்தம் என்பது பயன்படுதல் அல்ல. பரிசுத்தம் என்பது பரிசுத்தாவியானவருடைய வரத்தை பெற்றிருத்தலும் அல்ல. பரிசுத்தம் என்பது பரிசுத்தாவியானவருடைய வரங்களை வைத்திருத்தலும் அல்ல. பரிசுத்தம் என்றால் என்ன என்ற கேள்விக்கு விடையை நாம் ஏற்கனவே கற்றிருக்கிறோம். பரிசுத்த வாழ்க்கை என்பது பாவத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்டு தேவனுக்கென்று பிரத்யேகப்படுத்தப்பட்ட வாழ்க்கை பரிசுத்த வாழ்க்கை. பாவம் செய்யாமல் முற்றிலுமாக மனம் திரும்பி தேவனுக்கு நம்முடைய வாழ்க்கையை பூரணமாக ஒப்பு கொடுத்து வாழ்வது பரிசுத்த வாழ்க்கை. அது வித்தியாசமான வாழ்க்கை, அது வேறுபட்ட வாழ்க்கை, அது பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. எப்படி பரிசுத்தமாக வாழலாம்? நம்மை பரிசுத்தப்படுத்தக்கூடிய, வேதம் கற்றுக் கொடுக்கக்கூடிய முக்கியமான காரணிகள் யாவை? கடந்த தடவை நாம் சந்தித்த பொழுது ஒரு முக்கியமான காரணியை குறித்து நாம் கற்றோம். அது என்ன? பரிசுத்த இரத்தம். 1 யோவான் 1:7, இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கும் என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. இன்றைக்கு 2வது காரணியை குறித்து நாம் பார்ப்போம். முதலாவதாக பரிசுத்த இரத்தம், இயேசுவின் இரத்தம். 2வதாக பரிசுத்த வேதம். வேதாகமத்திற்கு பரிசுத்த வேதாகமம் என்ற பெயர் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக? வேதம் நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. வேதம் நம்மை பாவத்தை விட்டு விலக்கும், அல்லது பாவம் நம்மை வேதத்தை விட்டு விலக்கும். மீண்டும், வேதம் நம்மை பாவத்தை விட்டு விலக்கும், அல்லது பாவம் நம்மை வேதத்தை விட்டு விலக்கும். எதை விட்டு எது இன்றைக்கு நம்மை விலக்கி கொண்டிருக்கிறது? ஐயா, வேதத்தை சரியாக வாசித்து, முறையாக வாசித்து, திருப்தியாக வாசித்து 2 மாதம் ஆச்சுயா அப்படின்னு சொன்னால் பாவம் உங்களுடைய வாழ்க்கையிலே புகுந்து விட்டது என்று அர்த்தம். எனவே மீண்டும், வேதம் உங்களை பாவத்தை விட்டு விலக்கும், அல்லது பாவம் உங்களை வேதத்தை விட்டு விலக்கும். பாவம்
உங்களை வேதத்தை விட்டு விலக்காமல் இருக்க வேண்டும் என்றால் வேதம் உங்கள் கையிலும் வாயிலும் இருந்தே ஆக வேண்டும். மோசே யோசுவா மேல் கைகளை வைத்தான். அவன் யோசுவா மேல் கைகளை வைத்த பொழுது யோசுவா தேவ ஆவியினால் நிரப்பப்பட்டான் என்று சொல்லி வேதத்தில் வாசிக்கிறோம். இன்றைக்கு ஆவியானவர்கள் நிரப்பப்பட்ட அநேகர் என்ன சொல்றாங்க? ஆவியானவர் நிரப்பி விட்டார், நான் குறிப்பிட்ட இடத்துல குறிப்பிட்ட நாளிலே அபிஷேகம் பண்ணப்பட்டேன், எல்லாம் எனக்கு விளங்கும், ஆண்டவர் எல்லாவற்றையும் எனக்கு வெளிப்படுத்துவார், வேதம் எனக்கு தேவையில்லை என்று சொல்லி அவங்கெல்லாம் வேதத்தை வாசித்து ரொம்ப நாள் ஆச்சு. ஆனால் ஆவியானவரால் நிரப்பப்பட்ட யோசுவா அவனை பார்த்து ஆண்டவர் என்ன சொல்கிறார்? தினந்தோறும் இந்த வேதம், இந்த நியாயப்பிரமாணம் உன் வாயை விட்டு பிரியாமல் இருப்பதாக, இரவும் பகலும் அதை தியானிக்க ஜாக்கிரதையாயிரு என்று போதிப்பதாக உபாகமம் கடைசி அதிகாரத்திலும் யோசுவா முதல் அதிகாரத்திலும் திரும்ப திரும்ப நாம் வாசிக்கிறோம். ஆவியானவரால் நிரப்பப்பட்டவர்கள் ஆண்டவருடைய வேதத்தை படிக்க தியானிக்க கட்டளையிடப்படுகிறார்கள். ஒருவேளை வேதத்தை வாசிக்க உங்களுக்கு வாஞ்சை இல்லை என்றால் எந்த ஆவியினாலே நீங்கள் நிரப்பப்பட்டிருக்கிறீர்கள் என்பதை நீங்கள் நிதானித்து பார்ப்பது, சீர்தூக்கி பார்ப்பது, தற்பரிசோதனை பண்ணி பார்ப்பது நல்லது. ஆவியானவர் உங்களை வேதத்தினிடத்திற்கு வழி நடத்துவார். மீண்டும், வேதம் உங்களை பாவத்தை விட்டு விலக்கும் அல்லது பாவம் உங்களை வேதத்தை விட்டு விலக்கும். ஒருவேளை இந்த செய்தியை சில வாலிபர்கள் கேட்டுக்கொண்டிருக்கலாம். வாலிபர்களை பற்றி வேதம் என்ன சொல்கிறது? வாலிபன் தன் வழியை இதனால் சுத்தம் பண்ணுவான், உம்முடைய வசனத்தின்படி தன்னை காத்துக்கொள்கிறதுனால் தானே. 119 சங்கீதம் 9 வசனத்தில் இப்படியாக வாசிக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாக விளங்க வேண்டும் என்றால் வேதம் நம்முடைய வாழ்க்கையிலே நிறைந்திருக்க வேண்டும். 11 வசனம், அதே 119 சங்கீதம் 11 வசனம், உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்யாதபடிக்கு உம்முடைய வாக்கை என் இருதயத்தில் வைத்து வைத்தேன். அது என்ன வைத்து வைத்தேன்? வைத்து வைத்தேன்னா என்ன அர்த்தம்? குவித்து வைத்தேன்னு அர்த்தம். இங்கிலீஷ் பைபிளில் இன்னும் நல்லா இருக்கும். I have stored your word in my heart that I may not commit sin against you. உமக்கு விரோதமாய் நான் பாவம் செய்யாதபடிக்கு ஒவ்வொரு வசனமா படிச்சு மனப்பாடம் பண்ணி என் இருதயத்தில் வைத்து வைத்தேன், குவித்து வைத்தேன். நிறைய மெமரைஸ் பண்ணியிருக்கேன், மனசுக்குள்ள நிறைய குவிச்சு வச்சிருக்கேன். அப்போ சோதனைகள் எல்லாம் வரும் பொழுது தேவனுடைய வசனம் ஆவியின் பட்டயமாச்சா? பட்டயம் இல்லை, பரிசுத்தம் இல்லை. தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தினாலே நாம் நிறைந்து வாழும் பொழுது என்ன சோதனைகள் வந்தாலும் ஜெயித்து அவற்றை மேற்கொண்டு பரிசுத்தமாக வாழ முடியும் என்பதற்கு வேதம் சாட்சியாக இருக்கிறது. வேதம் அதற்கு ஏராளமான இடங்களிலே நமக்கு போதனை கொடுக்கிறது. வேதத்தை வாசிக்கிறீங்களா? நேசிக்கிறீங்களா? அதை குறித்து யோசிக்கிறீங்களா? மனப்பாடம் பண்ணுறீங்களா? தியானம் செய்கிறீங்களா? ஆமாம், ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை தடவை சாப்பிட்றீங்க? எனக்கு தெரிஞ்சாங்கண்ணா சொல்லுங்களேன். ஒரு நாளைக்கு நீங்கள் எத்தனை தடவை சாப்பிட்றீங்க? 3 தடவையா? 4? கணக்கே இல்லையா? எத்தனை தடவை சாப்பிட்றீங்க? ஆவரேஜ் சராசரி 3ன்னு வச்சுக்கிடுவோமா? வயிறு வாழ்வதற்காக 3 தடவை சாப்பிட்றோமே, நம்ம ஆத்துமா வாழ்கிறதுக்காக எத்தனை வசனம் சாப்பிட்றோம்? எத்தனை வசனத்தை மனப்பாடம் பண்ணுறோம்? ஒரு நாளைக்கு குறைஞ்சது ஒரு வசனமாவது நீங்கள் மனப்பாடம் பண்ணணும், பண்ணியே ஆகணும். ஒரு வசனத்தை எடுங்க, அதை ஒரு பேப்பரில் எழுதுங்க, அதை பாக்கெட்லேயே போட்டுக்கிடுங்க. அன்றைக்கு முழுவதும் திரும்ப திரும்ப அந்த வசனத்தை பாருங்க, படிங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பகுதியாக மனப்பாடம் பண்ணுங்க, மொத்தமாக மனப்பாடம் பண்ணுங்க. நைட்டில் படுக்க போகிறதுக்கு முன்னால் அதை மனப்பாடம் பண்ணி முடிச்சிருங்க. அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு 365 வசனங்களை நீங்கள் மனப்பாடம் பண்ணியிருப்பீங்களே, உங்கள் வாழ்க்கை எப்படி இருக்கும்? வேதம் உங்களை பாவத்தை விட்டு விலக்கும் அல்லது பாவம் உங்களை வேதத்தை விட்டு விலக்கும். நீங்கள் பரிசுத்தமாக வாழணும்னா தேவன் நமக்கு அளித்த பரிசில் வேத புத்தகம். இந்தியாவில் அந்த காலத்தில் ஒரு கணக்கு சொன்னாங்க, 1652 மொழிகள் இருக்கான். இன்னும் அது போக 427 மொழிகள், எழுத்து வடிவம் இல்லாத டயலக்ட்ஸு இந்தியாவில் இருக்குதாமே.
அப்போது ரெண்டையும் கூட்டி பார்த்தா ஏறக்குறைய 2000 மொழிகளுக்கு மேல் பேசப்படக்கூடிய இந்தியா, 2000 மொழிகள் பேசப்படக்கூடிய இந்தியாவில் சில மொழிகளில் தான் வேதம் இருக்குது. அந்த வேத புத்தகம் உங்கள் மடியில் இருக்குது, உங்கள் கையில் இருக்குது. வாசிக்கிறீங்களா? எத்தனையோ பேர், ஆயிரக்கணக்கான மக்கள் வேதமின்றி தேவனின்றி நரகத்தின் பாதையில் விரைந்து கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவர் இயேசுவை உங்களுக்கு அளித்து வேதத்தை உங்களுக்கு பரிசளித்து வாழ்க என்று சொல்லியிருக்கும் பொழுது வேதத்தை வாசிக்கிறீங்களா? தியானிக்கீங்களா? மனப்பாடம் பண்ணுறீங்களா? ஆண்டவருடைய நியாயத்தீர்ப்பு நாளில் நீங்கள் நிற்கும்போது வேதத்தை நீ எத்தனை தடவை வாசித்தா, எத்தனை வசனங்களை நீ மனப்பாடம் பண்ணியிருக்கா, தியானிச்சியா? இதையெல்லாம் ஆண்டவர் கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? தலை குனிஞ்சுக்கிடுவீங்களோ? தலை நிமிர்ந்து சந்தோஷமாக கர்த்தருக்கு முன்பாக சாட்சியாக இருக்கத்தக்கதாக ஆண்டவருடைய வேதம் உங்களுக்கு ஈவாக பரிசளிக்கப்பட்டிருக்கிறதே, அதை வாசித்து தியானித்து வாழ வேண்டியது உங்களுடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. வேதம் இல்லை, வேஷம்தான். அந்த காலத்தில் சொல்லுவாங்க, அந்த பார் வேதக்காரன் போறான் பார் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ஆளை எட்டி பார்த்தா அவர் கையில் வேதம் வச்சிருப்பாரு. வேதத்தை தூக்கிக்கிட்டே ஆலயத்திற்கு போவார். வேதத்தை நேசிக்கிறவர்கள், வேதத்தை சுமந்து செல்கிறவர்கள் வேதக்காரர்கள். மற்றவங்கெல்லாம் வேஷக்காரர்கள் நீ சொல்லலாமா? வேஷம் போடாமல் வேதத்திற்கு முக்கியத்துவம் கொடுத்து ஆண்டவருடைய வசனங்களுக்கு அர்ப்பணித்து ஆண்டவருடைய வசனங்களுக்கு அடிபணிந்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு தெளிவாக கற்றுக் கொடுக்கிறது. வேதம் இல்லை, பரிசுத்தம் இல்லை. ஆண்டவர் சோதனைகளை எல்லாம் எப்படி ஜெயித்தாருன்னு உங்களுக்கு தெரியுமா? இந்த கல்லுகளை அப்பங்களாக்கி சாப்பிடுன்னு பிசாசு சொன்னான். பதிலாக ஆண்டவர் என்ன சொன்னார்? மனுஷன் அப்பத்தினாலே மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறதே என்று சொன்னார். எங்கே எழுதியிருக்கு? வேதத்தில் எழுதியிருக்கு, உபாகமத்தில் எழுதியிருக்கு. எழுதப்பட்ட வேத வசனத்தின் மூலமாக இயேசு கிறிஸ்து சோதனை ஜெயித்து தன்னை பரிசுத்தமாக காத்துக்கொண்டார். எழுதப்பட்ட வசனத்தின் மூலமாக, அந்த ஆவியின் பட்டயத்தின் மூலமாகத்தான் நீங்கள் சோதனை ஜெயிக்க முடியும், சுத்தமாக வாழ முடியும். ஓஹோ, இயேசுவுக்கு வேதம் தெரிஞ்சிருக்கா? இருந்தாலும் அவருக்கு 30 வயசு தானே ஆச்சு. எனக்கு 6000க்கு மேலே ஆச்சு. சோதனைக்காரன், பிசாசானவன் கங்கணம் கட்டுகிறான். வேத வசனத்தின் மூலமாகவே இவரோடு விளையாடுவோமே, ஜெயிப்போமே, இவரை முறியடிப்போமே என்று எண்ணி வேத வசனத்தின் மூலமாகவே 2வது சோதனையும் கொண்டு வருகிறான். இந்த சோதனைகள் எல்லாம் மத்தேயு 4ஆம் அதிகாரத்திலும் லூக்கா 4ஆம் அதிகாரத்திலும் காண கிடக்கின்றன. 2வது சோதனையிலே ஆண்டவரை தேவாலயத்தின் உப்பரியின் மேல் அவரை நிறுத்தி தாள குதியும் தேவதூதர்கள் ஏந்தி கொண்டு போவார்கள் என்பதாய் எழுதியிருக்கிறது என்று சொன்னான். எங்கே எழுதியிருக்கிறது? 91ஆம் சங்கீதத்திலே எழுதப்பட்டிருப்பதை அவன் இஷ்டப்படி திரித்து எழுதியிருக்கிறது என்றான். அதற்கு ஆண்டவர் என்ன சொன்னார் தெரியுமா? ரொம்ப முக்கியமானது. ஆண்டவர் சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. அடுத்த வார்த்தை என்னது நீ நினைக்கிங்க? உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்று அல்ல, என்றும் எழுதியிருக்கிறதே என்று சொன்னார் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். பிசாசனுடைய வேத அறிவு என்று எழுதியிருக்கிறதே, இயேசுவின் வேத அறிவு என்றும் எழுதியிருக்கிறதே. அப்படின்னா இயேசு கிறிஸ்துவுக்கு வேத வசனங்கள் தண்ணிப்பட்ட பாடு. நிறைய வசனங்களை கரைத்து குடித்திருக்கிறார்கள். வசனத்தினாலே நிறைந்த வாழ்க்கை. பிசாசின் வேத அறிவை விட நம்முடைய வேத அறிவு அதிகமாக இருக்கிறது, அதிகமாக இருக்க வேண்டும். திரும்ப, பிசாசின் வேத அறிவை விட நம்முடைய வேத அறிவு அதிகமாக இருக்க வேண்டும். என்றும் எழுதியிருக்கிறதே என்று சொல்லக்கூடிய அளவில் வேத அறிவு விளங்க வேண்டும். பிசாசினால் ஏவப்பட்டு வருகிறவர்களோ நம்மிடத்தில் வரும் பொழுது என்றும் எழுதியிருக்கிறது என்று சொல்லக்கூடிய அளவிலே வசனத்தினால் நிறைந்த வாழ்க்கை நம்முடைய வாழ்க்கையாக இருக்க வேண்டும். காரணம், வேதம் நம்மை பாவத்தை விட்டு விலக்கும், அல்லது பாவம் நம்மை வேதத்தை விட்டு விலக்கும். ஆண்டவருக்கு சாலச் சிறந்த ஒரு காரியம் அவருடைய நாமம், அவருடைய பெயர். தன்னுடைய பெயரை ஆண்டவர் லேசிலே சொல்லுகிறவர் அல்ல.
ஆனால் அவருடைய பெயரை விட, அவருடைய நாமத்தை விட அவருக்கு இன்னும் முக்கியமானது என்ன தெரியுமா? உம்முடைய நாமத்தின் சகல பிரஸ்தாபத்தை பார்க்கலும் உம்முடைய வார்த்தையை, உம்முடைய வேதத்தை நீர் மகிமைப்படுத்தி இருக்கிறீர் என்று சொல்லி 138 சங்கீதம் 2 வசனத்தில் வாசிக்கிறோம். ஆண்டவருக்கே அவருடைய நாமத்தை விட அவருடைய வார்த்தை முக்கியமாக இருக்கிறது, அவருடைய வேதம் முக்கியமாக இருக்கிறது. நமக்கு ஆண்டவருடைய வேதம் முக்கியமாக இருக்க வேண்டுமே, முக்கியமாக இருக்க வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை எல்லாருக்கும் கிடைக்கப்பெறாத அரிய சொத்து, அது உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. அவருடைய வார்த்தையை மகிமைப்படுத்தி அவருடைய வார்த்தைக்கு முதலிடம் முக்கியத்துவம் கொடுத்து வாழ வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. ஞானிகளாக வாழ வேண்டுமோ? ஆண்டவர் விரும்பக்கூடிய ஞானிகளாக நீங்கள் ஜீவிக்க வேண்டுமோ? உங்களுக்கு விஷயம் தெரியுமா? உங்கள் பகைவர்களை விட, அம்மா அப்பாவை விட, முதியோர்களை விட, உங்களுக்கு போதிக்கும் போதகர்களை விட சிறந்த ஞானிகளாக நீங்கள் ஜீவிக்க முடியும். சிறந்த ஞானிகளாக நீங்கள் ஜீவிக்க முடியும். அதற்கு வழி என்ன? வேதம் தானே. 119 சங்கீதத்தை பாருங்கள். 119 சங்கீதத்திலே 98, 99, 100 3 வசனங்களை நான் வாசிக்கும் பொழுது, நீர் உம்முடைய கற்பனைகளை கொண்டு என்னை என் சத்துருக்களிலும் அதிக ஞானமுள்ளவனாக்குகிறீர். அவைகள் என்றைக்கும் என்னுடனே இருக்கிறது. சத்துருக்களை விட, பகைவர்களை விட, விரோதிகளை விட ஞானிகளாக நீங்கள் வாழ வேண்டும். எப்படி? வேதம். அடுத்த வசனம் பாருங்க, 99. உம்முடைய சாட்சிகள் என் தியானமாய் இருக்கிறபடியால் எனக்கு போதித்தவர்கள் எல்லாரிலும் அறிவுள்ளவனாயிருக்கிறேன். உங்களுக்கு போதித்தவர்கள், உங்கள் போதகர்கள், உங்கள் பிரசங்கிமார்கள், உங்கள் ஊழியக்காரர்கள், உங்கள் சண்டே ஸ்கூல் டீச்சர்ஸ், உங்களை வழிநடத்தின வாலிபர் குழு தலைவர்கள் எல்லாரையும் விட அறிவாளிகள் யாரு? நீங்க. எப்போ? வேதம். வேதத்திலே நீங்கள் விற்பனர்களாக, வேதத்தை நேசித்து வாழ்கிறவர்களாக இருந்தால் போதகர்களை பார்க்கலும் அறிவுள்ளவர்கள். இன்னொரு வசனம் 100. உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியினால், மீண்டும், உம்முடைய கட்டளைகளை நான் கை கொண்டிருக்கிறபடியால் முதியோர்களை பார்க்கலும் ஞானமுள்ளவனாயிருக்கிறேன். சத்துருக்களை பார்க்கலும், போதகர்களை பார்க்கலும், முதியோர்களை பார்க்கலும் அதிக ஞானி யாரு? வேதத்தை வாசித்து தியானிக்கிறவர்கள், கை கொள்ளுகிறவர்கள். எப்படிப்பட்டவர்கள்? உலகத்திலே சிறந்த ஞானிகள் என்று சொல்லி வேதத்திலே வாசிக்கிறோம். ஞானிகளாக வாழ விரும்புகிறீர்களா? பேதைகர்களாக, மூடர்களாக, முட்டாள்களாக இந்த உலகத்தில் ஜீவிக்க விரும்புகிறீர்களா? ஞானிகளாக நாம் வாழ வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. அதற்கு வேதத்தை படித்து தியானிக்க வேண்டியது நம்முடைய கடமை என்று சொல்லி வேதம் சொல்கிறது. வேத வசனத்திற்கு பஞ்சம் வரும் என்று சொல்லி வேதத்தில் நாம் வாசிக்கிறோம். ஆமோஸ் 8 அதிகாரம் 11 வசனத்திலே அப்படியாக வாசிக்கிறோம். கர்த்தருடைய வேதத்திற்கு பஞ்சம் வரும் என்று எதிர்காலத்திலே ஆமோஸ் தீர்க்கதரிசி சொல்லுகிறான். நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், பஞ்சம் வந்தாயிற்று, பஞ்சம் வந்தாச்சு. எந்த மேடையை பார்த்தாலும், எந்த பிரசங்கத்தை பார்த்தாலும், எந்த தொலைக்காட்சியை பார்த்தாலும் பஞ்சம் வந்து விட்டது. வேதத்திற்கு பஞ்சம் தலைவிரித்து தாண்டவமாடுகிறது. சாட்சிகளை சொல்லுகிறார்கள், மிகைப்படுத்தி சொல்லுகிறார்கள், தங்களுடைய வெளிநாட்டு விஜயங்களை பற்றி சொல்கிறார்கள், கதை அளக்கிறார்கள், அனாவசியமான சிரிப்பு காட்டுகிறார்கள், என்னத்தெல்லாமோ பண்ணுகிறார்கள். வேத வசனம் இல்லை. ஒரு பாட்டு பாடினால் அந்த ஒரு பாட்டுக்கு 3 சேலை 6 சேலை கட்டுகிறார்கள். கவர்ச்சிகரமாக தங்களை காட்டிக்கொண்டிருக்கிறார்கள் ஒழிய கர்த்தருடைய வேதம் இல்லை. வேத வசனத்திற்கு பஞ்சம் வந்துவிட்டது. வேதத்தை நேசியுங்கள், ஆராய்ந்து பாருங்கள், தியானியுங்கள், கை கொள்ளுங்கள். ஐயா, வேதத்தை தியானிப்பது எப்படி ஐயா? சில சமயங்களில் 5 நிமிஷம்தான் வேதமும் கையுமா இருக்கேன். சில சமயம் அரை மணி நேரம் 1 மணி நேரம் ஓடுது. ஆனால் எனக்கே திருப்தி வரக்கூடிய அளவில் நான் வேதத்தை தியானிக்கிறது எப்படி ஐயா? பல முறைகள் உண்டு. ஒரே ஒரு முறை மட்டும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அது ஒரு எளிய முறை, இனிய முறை, உங்களுக்கு பிடித்தமான ஒரு முறை. ஒரு நாளைக்கு 15-20 நிமிஷம் கொடுத்தால் போதும்.
அந்த முறையை நீங்கள் எளிதாக கைக்கொள்ளலாம். வேதத்தில் உள்ள புஸ்தகங்களில் ஒன்று நீதிமொழிகள். உங்களுக்கு நீதிமொழிகள் பிடிக்கும், நீதிமொழிகள் உங்களுக்கு பிரியம், அது எனக்கு தெரியும். ஒரு சிறிய நூல், 31 அதிகாரங்கள், ஒரு மாதத்திற்கு 31 நாட்கள். நீதிமொழிகளிலே 31 அதிகாரங்கள், ஒரு மாதத்திற்கு 31 நாட்கள். நல்லா இருக்குல்ல கேட்க? எந்த தேதியோ அந்த அதிகாரத்தை வாசியுங்கள். இது உங்களுக்கு ஒவ்வொரு நாளும் பிரேக்ஃபாஸ்டாக இருக்க வேண்டும், காலை உணவாக இருக்க வேண்டும். உங்களுக்கு தேவையான பிரஞ்சு, லஞ்சு, பிறகு மத்தியானம், சாயங்காலம் ஸ்நாக்ஸு, இரவில் டின்னர், அதுக்கு பிறகு சப்பர், எது வேணாலும் எடுத்துக்கிடுங்க. வேதத்தில் எந்த பகுதி வேணுனாலும் எப்போ வேணுனாலும் ஒரு நாளைக்கு எத்தனை முறையும் நீங்கள் வாசிங்க. ஆனால் நீதிமொழிகள் இன்றைய நாளிலிருந்து உங்களுக்கு ஒரு காலை உணவாக இருக்க வேண்டும். இது உங்களுடைய ஆலோசனை, இது உங்களுக்கு என்னுடைய அன்பு கட்டளை. எந்த தேதியோ அந்த அதிகாரத்தை வாசிங்க. அந்த அதிகாரத்தை 3 முறை வாசிங்க. கண்களால் வாசிங்க, உதட்டால் வாசிங்க, விரலால் வாசிங்க. முதல் வசனத்தை தொடுங்க, அதிலிருந்து விரல் வச்சே வாசிங்க. 3 முறை வாசிக்கணும், 3 கேள்விகளோடு வாசிக்கணும். முதல் கேள்வி, இன்றைய நாளிலே என்னுடைய பாவம் என்ன அப்படின்னு கேட்டு வாசிங்க. விரல் வச்சு மெதுவாக வாசிங்க. ஒரு சில வசனங்கள் உங்களுக்கு சொல்லும், இன்றைக்கு உங்களுடைய பாவம் என்ன என்று சொல்லும். ஒருவேளை அடுத்த சில வசனங்களும் சொல்லும், இன்றைக்கு உங்களுடைய பாவம் என்ன. அந்த ஒரே அதிகாரத்தை ஒரு தடவை இன்றைக்கு என்னுடைய பாவம் என்ன என்ற கேள்வியோடு வாசித்தா உங்களுடைய பாவத்தை ஆவியானவர் உங்களுக்கு சொல்லிக் கொடுப்பார். அப்போ என்ன செய்யணும்? அந்த பாவத்திலிருந்து மனம் திரும்புங்க. மனம் திரும்ப முடியாட்டா ஆண்டவர்கிட்ட கேளுங்க, ஆண்டவரே இந்த பாவத்திலிருந்து நான் மனம் திரும்ப எனக்கு மனம் தாரும், எனக்கு பலன் தாரும் என்று சொல்லி அந்த பாவத்தை ஆண்டவருடைய சமூகத்தில் அறிக்கையிடுங்க. அந்த பாவத்துக்கு ஆண்டவரிடத்தில் மன்னிப்பு கேளுங்க. ஆண்டவர் மன்னிக்கிறார். திரும்ப மீண்டும் உங்க விரல முதல் வசனத்துக்கு கொண்டு வாருங்க. திரும்ப 2வது தடவை அதே அதிகாரத்தை நீங்க வாசிங்க. இப்போ 2வது இன்னொரு கேள்வி கேட்டு வாசிங்க. என்ன கேள்வி? இன்றைக்கு உங்களுடைய சித்தம் என்ன அப்படின்னு கேளுங்க. கேட்டுக்கிட்டு முதல் வசனத்திலிருந்து விரல் வச்சு நம்ம வாசிக்கும் போது சில இடங்கள் நீங்கள் வரும் பொழுது ஒரு குறிப்பிட்ட வசனத்தில் உங்கள் விரல் நிற்கும். அது ஆண்டவர் தம்முடைய சித்தத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு வசனம். நீங்கள் ஆண்டவருக்காக என்ன செய்யணும் என்று அந்த வசனம் சொல்லும். யார்கிட்ட போய் மன்னிப்பு கேட்கணும், யார்கிட்ட போய் மன்னிப்பு கொடுக்கணும், என்ன காரியத்தை ஆண்டவருக்காக செய்யணும், யாரிடத்தில் போய் ஆண்டவருடைய ஆத்தும ஊழியத்தை, ஆத்தும பார ஊழியத்தை செய்யணும், யார் ஆத்தும ஆதாயம் பண்ணணும், எந்த இடத்துல போய் யாருக்காக ஜெபம் பண்ணணும், எந்த இடத்துல சுவிசேஷத்தை வழங்கணும், இதெல்லாம் ஆண்டவர் அந்த வசனங்களின் மூலமாக ஆண்டவர் உங்களுக்கு சொல்லித் தருவார். ஆண்டவருடைய சித்தத்தை செய்யுங்க, ஆண்டவருக்கு கீழ்ப்படிங்க. 3வது தடவையா இன்னொரு தடவை அதே அதிகாரத்தை வாசிங்க, விரலை வச்சு வாசிங்க. 3வதாக நீங்கள் வாசிக்கும் பொழுது 3வது கேள்வி, முதல் கேள்வி என்ன? இன்றைக்கு என்னுடைய பாவம் என்ன? 2வது கேள்வி என்ன? இன்றைக்கு உம்முடைய சித்தம் என்ன? 3வது கேள்வி என்ன? இன்றைக்கு நீர் எனக்கு தரக்கூடிய வாக்குத்தத்தம், ஆசீர்வாதம் என்ன? அதையும் கேளுங்க. விரலை வச்சு வாசிக்கும் போது ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுப்பார். ஆண்டவர் உங்களுக்கு குறிப்பிட்ட ஒரு ஆசீர்வாதத்தை வாக்குத்தத்தமாக அருளி செய்வார். அண்டர்லைன் பண்ணுங்க, அடிக்கோடு போட்டுக்கொள்ளுங்க, மார்ஜினில் டேட்டை போடுங்க. அந்த வாக்குத்தத்தத்தை ஆண்டவரிடத்தில் உரிமை கொண்டாடுங்க, கிளைம் பண்ணுங்க. ஆண்டவரே இந்த வாக்குத்தத்தத்தை எனக்கு தந்திருக்கீங்களே, அது என்னுடைய வாழ்க்கையிலே வாய்க்க பண்ணுங்கன்னு சொல்லுங்க. ஒன்று ஆண்டவர் உடனடியாக நிறைவேற்றுவார், அல்லது ஆண்டவர் படிப்படியாக நிறைவேற்றுவார், அல்லது ஆண்டவர் தமக்கு சித்தமான வேலைகளை நிறைவேற்றுவார், நிறைவேற்றியே தீர்வார். வாக்கு தத்தத்திலே உண்மையுள்ளவர், வாக்கு மாறாதவர். வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தை எழுத்து உறுப்பு ஒண்ணுமே ஒழியாது நீ ஆண்டவர் சொல்லி இருக்கிறார். ஆண்டவருடைய வாக்கு தத்தங்களை நம்புங்கள். ஐயா, வாக்கு தத்தங்கள் ஆண்டவர் கொடுக்காருயா, பைபிள்ல இருந்தே கொடுக்காரு, வசன அட்டைகள் மூலமா கொடுக்காரு,
பின்ன மாதம் 1ஆம் தேதி கொடுக்குறாரு. வருஷத்திற்கு ஒருக்கா சட்ட வாக்கியம் மூலமாக ஆண்டவர் வாக்குத்தத்தம் கொடுக்காரு. அப்புறம் ஆலயத்தில் மணி அடித்து ஒரு வாக்குத்தத்தம் கிடைக்குது. கேலண்டர்லாம் ஒவ்வொரு நாளும் ஒரு வாக்குத்தத்தம் எழுதி போட்டிருக்கு. ஐயா, வாக்குத்தத்தத்துக்கு பஞ்சமே இல்லை. ஆனால் பாருங்கள், சில வாக்குத்தத்தங்கள் நிறைவேறலை ஐயா. 2 மாதம் ஆச்சு, 2 வருஷம் ஆச்சு, 10 வருஷம் கூட ஆச்சு ஐயா. வாக்குத்தத்தம் நிறைவேறவே மாட்டேங்குது, நீடிக்குது. இதுக்கு என்னையா காரணம்? உங்களுக்கு தேவை ஆண்டவருடைய வாக்குத்தத்தம். ஆண்டவருக்கு தேவை உங்களுடைய வாழ்க்கையின் தத்தம். ஆண்டவருக்கு தேவை உங்கள் வாழ்க்கையின் தத்தம். வாழ்க்கை ஆண்டவருக்கு தத்தம் செய்யாம வாக்கு தத்தங்கள் நிறைவேறாது, நீடிக்கும். எனவே ஆண்டவருடைய சமூகத்திலே வாழக்கூடிய நீங்கள், ஆண்டவருடைய சமூகத்திலே வழிநடக்கக்கூடிய நீங்கள், வாக்கு தத்தங்கள் எல்லாம் விரைந்து உங்களுடைய வாழ்க்கையிலே சொந்தமாகத்தக்கதாக வாழ்க்கையை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுத்து வாழ வேண்டியது உங்களுடைய கடமை ஆகும். இன்று முதல் எந்த வாக்கு தத்தத்தை நீங்கள் பார்க்கும் பொழுது அந்த வாக்கு தத்தத்தோடு ஒரு நிபந்தனை, ஒரு பிரைஸ் டேக், ஒரு விலை ஒட்டிக்கிட்டு இருக்கோம். அந்த நிபந்தனையை நிறைவேற்றுங்கள். நிறைவேற்ற முடியாட்டா ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க, ஆண்டவரே, இந்த வாக்கு தத்தத்தோடு ஒட்டிக்கிட்டு இருக்க இந்த நிபந்தனையை நிறைவேற்ற எனக்கு உதவி செய்யும் நீ கேளுங்க. ஆண்டவர் உதவி செய்வார். நிபந்தனைகளை நிறைவேற்றி வாக்கு தத்தங்களை சொந்தமாக்கி கொள்ளுங்கள். கடைசியா, ஆமாம், ஆண்டவருக்கு உங்களுக்கும் பேச்சுவார்த்தை உண்டா? என்ன சொன்னேன்? ஆண்டவருக்கு உங்களுக்கும் பேச்சுவார்த்தை உண்டா? சில சமயம் சொல்கிறாங்களே, ஐயா அந்த போகிறான் பாருங்க ஒரு பச்சை சட்டை, அவனுக்கு எனக்கும் பேச்சுவார்த்தை கிடையாதுயா. 12 வருஷமா அவன் மூஞ்சியில் நான் முழிக்க மாட்டேன், அவன் என் மூஞ்சியில் முழிக்க மாட்டான். நான் இந்த பக்கமாக போனான், அவன் அந்த பக்கமாக போயிடுவான். நான் இந்த பக்கமாக போனான், அவன் அந்த பக்கமாக போயிடுவான். ஒத்து வராதியா. கிறிஸ்தவன் தான் எங்கள் கோயிலுக்கு தான் வரான், இந்த சைடில் அவன் கம்யூனியன் எடுத்தாமன்னா நான் அந்த பக்கத்தில் எடுப்பையா. பேச்சுவார்த்தை கிடையாதுயா அப்படின்னு சொல்கிறாங்க பெருமையோடு. ஆண்டவருக்கு உங்களுக்கும் பேச்சுவார்த்தை உண்டா? ஆண்டவரோடு பேசுறதுன்னா என்ன? ஜபம். ஆண்டவர் உங்களோடு பேசுறதுன்னா என்ன? வேதம். ஆண்டவரோடு பேசுவது ஜபம், ஆண்டவர் உங்களோடு பேசுவது வேதம். வேதமும் ஜபமும் உங்களுடைய வாழ்க்கையிலே இணைபிரியாத நண்பர்களாக இருக்க வேண்டும். உங்களுடைய வாழ்க்கையில் இருக்க வேண்டும், உங்களுடைய வாயிலே இருக்க வேண்டும், உங்களுடைய சிந்தையில் இருக்க வேண்டும். எனவே ஆண்டவருடைய நாமத்தினாலே பரிசுத்த வேதாகமத்தை பொக்கிஷமாக எண்ணி அதை வாசித்து தியானித்து கைக்கொண்டு வாழ்ந்து பரிசுத்தமாக ஜீவிக்க ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கண்களை மூடுவோம், கர்த்தரை பார்ப்போம். அன்புள்ள ஆண்டவரே, வசனத்தை எங்களுக்கு தந்தீர். ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த வசனம் இல்லாத பஞ்சகாலத்திலும் இப்படிப்பட்ட ஒரு பாலைவன நீரோடை போல ஒரு செய்தி எங்களுக்கு கொடுத்தீர், அதற்காக ஸ்தோத்திரம். இன்று முதல் ஆண்டவரே, உங்களுடைய வசனங்களை நாங்கள் மதித்த ஆண்டவரே, வேதத்தை தினமும் தியானிக்க எங்களுக்கு உதவி செய்யும். நாங்கள் கற்ற சத்தியங்களை கடைபிடித்து தியான வாழ்க்கை ஒழுங்காக நாங்கள் கடைபிடித்து ஆண்டவருக்கு மகிமையாக ஜீவிக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.